அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் அத்துணையும் விலகி ஓட, உங்கள் வீட்டை விட்டு ஓட ஓர் அற்புதமான அமாவாசை சூட்சமத்தை சொல்லப் போகின்றேன். முடிந்தால் அனைவரும் இதை செய்து பயன்பெறுக. நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமம் ரொம்ப எளிமையானது, சுலபமானது. இதை என்னால் செய்ய முடியாதுன்னு யாருமே நீங்கள் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எளிமையானது. இதை என்றைக்கு செய்யணும்னா, அமாவாசை இரவு. அது எந்த அமாவாசையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, அல்லது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை, எந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி, அமாவாசை இரவு இதை செய்யணும். என்ன செய்யணும்னா, அமாவாசை அன்று இரவு உணவு முடித்த பிறகு ஒரு சுத்தமான டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர் கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப விசேஷம். கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படிங்கிறவங்க சில்வர் டம்ளர் கூட வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. செம்பு டம்ளர் இருந்தால் செம்பு டம்ளர் கூட பயன்படுத்துங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அந்த டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி, சுத்தமான தண்ணி, எச்சில் படாத தண்ணி, போர் வாட்டர் கூட அதில் நிரப்பலாம். அவ்வாறு நிரப்பி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அந்த தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு அதை கலக்கிக்கிங்க. அந்த தண்ணீரில் மஞ்சள் தூள் போட்டு கலக்கிட்டு உங்கள் வீட்டில் ஹால் பகுதி இருக்குல்ல, மையப்பகுதி, அந்த ஹால் பகுதியில் வடகிழக்கு மூலையில் வச்சிருங்க. அதாவது இரவு உணவு முடிச்சு மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உறங்கிய பிறகு இதை செய்யுங்க. ஒரு டம்ளர் தண்ணீர், அதில் மஞ்சள் கலந்து வீட்டில் வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு போய் படுத்துருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க. இவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அதாவது தீய சக்திகளையும் எதிர்மறை சக்திகளையும் உங்கள் வீட்டை விட்டு விரட்டக்கூடிய ஒரு சூட்சமம். அனைவரும் இதை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அமாவாசை நாளுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அன்று நமது முன்னோர்கள் ஆசிகளை பெறுவது தலையாய கடமை. அமாவாசை நாளில் அன்னதானம் பண்ணுங்க, அதுதான் மிக மிக முக்கியம். நம்மளுடைய ஆனந்தொலி அறக்கட்டளை சார்பாக தை அமாவாசை நாளை 9/2/2024 சுமார் 1000 பேருக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதான சேவையில் உங்களது பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு அன்னதான சேவையில் பங்களிப்பு செலுத்தினால் உங்கள் குடும்ப முன்னோர்களின் அருளாசி உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. உங்கள் குடும்பம் சார்பாக அதில் உங்களது பங்களிப்பை செலுத்தி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களது முன்னோர்கள் பெயரை சொல்லுங்க. நாளை அவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு இந்த அன்னதான சேவை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.